எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். ஸ்டாலின் சார் பேசுறது தப்புன்னு சொல்றீங்களா சரின்னு சொல்றீங்களா மேம்? அதை மட்டும் சொல்லுங்க. பெண்ணை குறித்து பேசுறது தப்பா சரியா மேம்? தமிழ்நாடு முழுவதுமாக இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் அராஜகமான ஒரு அரசாங்கத்தை தான் முன்வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெவ்வேறு துறையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்வாதாரத்துக்கே போராடக்கூடிய சூழல் இருக்குது. நிறைய இடத்துல கரண்ட் இல்லைன்றாங்க, நிறைய இடத்துல தண்ணி வரலன்றாங்க, நிறைய இடத்துல ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. இப்படி பொதுமக்களோட அடிப்படை வசதிகளை கூட தீர்த்து வைக்காத அரசு தான் இன்றைக்கான அரசா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சராக இருந்த ஒருவரை பேசியதற்காக அரெஸ்ட் செய்திருக்கார்கள். இது முற்றிலுமாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அராஜகமான ஒரு அரசியலை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு அமைச்சர் பொறுப்புல இருக்கிறவர் முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு கடந்த பொழுது பேசும்பொழுது அது தவறான வார்த்தையா இல்லையா? இன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் என்ன டேஷ் பண்றீங்க அப்படின்னு பேசுறது தகாத வார்த்தைகள் இல்லையா? பொது இடத்துல இப்போ இன்னைக்கு நான் சென்னையிலே இருக்கேன். சென்னையில எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு ஆட்சியில் நடக்கக்கூடிய குற்றங்களை முன்வைக்கும் பொழுது அந்த பெண்களை அவதூறா சித்தரிச்சு சோசியல் மீடியால போட்டு தவறு இல்லையா? இப்படி வெவ்வேறு தவறுகளை இவர்கள் செய்யும் பொழுது இவர் எதுவுமே ஒரு தவறு செய்யாத ஒருவரை இன்னைக்கு ஆட்சி இருக்கு, பொறுப்பு இருக்கு, பெரிய பதவியில இருக்கோம் அப்படின்றதுக்காக இப்படி அரசாங்கம் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதுக்காக நாங்க எல்லாருமே இதை வன்மையா கண்டிக்கிறோம். இது முற்றிலுமாக தவறான செயல். கண்டிப்பா திமுக இந்த அரெஸ்டுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க திமுக காரங்க கிடையாது. இதை விட பெரிய விஷயங்கள் எல்லாமே நாங்க பார்த்திருக்கோம். முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாவோட ரத்தங்கள். அப்படி இருக்கும்பொழுது உதயானா இதை கண்டிப்பா லீகலா ஃபைட் பண்ணி வெளியில வருவாரு. இது அராஜகமான ஒரு அரசாங்கம் தான் எல்லாருக்குமே இருக்குன்றதை தெரிவிக்கிறேன். நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது, நம்ம கேள்வி எழுப்பிடுவாங்க அப்படின்றதுனால இந்த அரசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவங்க டைரக்டா எதோட அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டாங்க, எதோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டாங்க. மற்றவங்களை குற்றம் சொல்லிட்டு எது பண்ணாலும் திமுக தான் அப்படின்னு திமுக சாதிட்டு போறதுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்குது. ஸ்டாலின் சார் பேசுறது தப்புன்னு சொல்றீங்களா சரின்னு சொல்றீங்களா மேம்? அதை மட்டும் சொல்லுங்க. பெண்ணை குறித்து பேசுறது தப்பா சரியா மேம்?